அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் ராஜா. இன்றைக்கி நம்ம டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் சரியான வழி எதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 10,000 மேலே டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்குது. அதில் ஒரு 20 கம்பெனி மட்டும் தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு கம்பெனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனியோட நேம் கிளேஸ் ட்ரேடிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் கேல்வே. இது 2003 ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 22 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியோட ஃப்ரான்ச்சைசஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயும் நம்மளோட பிரான்ச் அண்ட் ஃப்ரான்ச்சைசஸ் இருக்குது. நம்ம கம்பெனி 2003 ஒரு சின்ன ரெண்டட் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்றைக்கி பல குரூப் ஆஃப் கம்பெனியாக மாறி இன்றைக்கி ஓனாக நம்ம கம்பெனிக்குன்னு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது, சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. இந்தியாவில் எஃப்எம்சிசி ப்ராடக்ட் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பல டாப் கம்பெனிஸ் நம்மக்கிட்ட மேனுஃபேக்சரிங் எடுத்து அவங்களோட லேபிளிங் ஒட்டி பிஸ்னஸ்ன்றது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனி முக்கியமாக ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய கம்பெனி. கிட்டத்தட்ட 150+ ப்ரீமியம் குவாலிட்டி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் பயோஅக்ரி ப்ராடக்ட்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்டில் மென் அண்ட் உமனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, டாப் டு பாட்டம் இருக்குது. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ், வெயிட் கெயின், கால்சியம் அண்ட் இன்னும் பல சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்றது இருக்குது. இது வரைக்கும் சொன்ன ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு டவுட்டில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பல ஆயிரங்கள்லேருந்து பல லட்சங்கள் வரை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் முதலீடு என்பதே இல்லை. உதாரணம், நமக்கு தேவையான பொருளை எப்படி நம்ம மளிகை கடையில் வாங்குறோமோ அதே போல் தேவையான பொருள் மட்டும் தான் வாங்க போகிறோம். அதை தாண்டி எந்த விதமான முதலீடும் இல்லை. இது வரைக்கும் முதலீடே இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலே பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், மாதம் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு 10,000 ரூபா பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மாதம் 3000 5,000 வரையும் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரு ஷாப்பாக எடுத்து ரன் பண்ணிங்க அப்படின்னா 30 மாதம் 50,000 வரையும் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரு பிரான்ச்சை வச்சு ரன் பண்ணிங்க அப்படின்னா மாதம் 70 50,000 வரையும் சம்பாதிக்கலாம். இன்கேஸ் பிஸ்னஸ் உங்களுக்கு சரியாக ரன் ஆகலை அப்படின்னா நம்ம கம்பெனியில் ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது. டேட் ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து 25 டேஸில் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இதனால தான் உங்களுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்ன்னு சொன்னேன். நம்ம கம்பெனியில் எதுக்காக இந்த ஆப்ஷன் தராங்க அப்படின்னா, நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம கம்பெனியோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இங்கே தமிழ்நாட்டில் கம்பெனி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இங்கே மக்களுக்கு வாய்ப்பு என்னென்னா, நாம தான் இந்த கம்பெனியோட பிஸ்னஸை தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் டெவலப் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது எந்தளவுக்கு பெரிய கம்பெனி அப்படின்னா, இந்தியாவில் இப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ் இது எந்தளவுக்கு பெரிய கம்பெனினா, இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி பல ஃபாரின் கண்ட்ரீஸில் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி துபாயில் அவங்களோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டைரக்ட் செல்லிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள்.